வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் பார்க்கலாமா? வாங்க. மத்தியானம் போல் நாங்கள் ரெண்டு பேர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். டிவி பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ சன்னுக்கு இப்போ ஹாலிடேயில் தானே இருக்கார். அதனால் எனக்கும் வேலை குறைஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம ஸ்கூலுக்குன்னா அவசர அவசரமாக செய்வோம், சமையல் அந்த மாதிரி பண்ணுவோம். பட் இப்போ 3 நேரமாக செய்கிற மாதிரி தான் இருக்குது. நான் தனித்தனியாக தான் பண்ணுறேன். முன்னாடி நம்ம காலையிலேயே செஞ்சு வச்சுருவோம், மத்தியானம் ஃப்ரீ டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பட் நான் 3 டைமும் தனித்தனியாக இப்போ பிரித்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் காஃபி குடிக்கலாம் போல் இருந்துச்சு. இந்த வெயில் காலத்தில் காஃபியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் குடிக்கணும்னு தோணுச்சு. ஸோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த வேர்ட் கேம் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பேன். இவ்வளோ தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதுக்கு மேலே கண்டுபிடிக்க முடியல. க்ளூஸ் கொடுத்துருந்தாங்க. பட் அது எல்லாமே மேட்ச் படி போட்டிருந்தாங்க. அதான் க்ளூங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் சர்ச் பண்ணி பார்த்தா அந்த இதில் ஆன்சர்ஸ் வரும்னு போட்டிருந்தது. ஸோ அதை பார்த்தேன், சர்ச் பண்ணி பார்த்தேன், ஒழுங்காக வரல. சரின்ட்டு விட்டாச்சு அதை. அதுக்கப்புறம் நல்லா பால் ஆற்றி குடிச்சிட்டு இருந்தேன். சன்னு கேட்டேன், அவர் வேணான்ட்டார், ஸ்கிப் பண்ணிட்டார் அவர். ஏன்னா இப்போது ரொம்ப வெயில் தானே அதிகமாக அடிக்குது. அதனால் அவர் பால் அதிகமாக குடிக்க முடிக்கிறாரு. ஜூஸ் மாதிரி ஏதாவது போட்டு கொடுத்தா குடிப்பார். அதனால் நான் மட்டும் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். நான் டிவி பார்த்துக்கிட்டே குடிச்சிட்டு இருந்தேன். சின்சான் தான் இப்பயும் போல். ஏதாவது படம் பார்ப்பேன். அந்த படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் எனக்கு பார்க்கவே தோணும். ஸோ அதனால் சின்சான் மோஸ்ட்லி பார்ப்பேன். ரொம்ப பிடிக்கும் சின்சான் பார்க்குறப்போ. நைட்டில் மாவு ஈவினிங் போல் மாவாட்டிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். 1 டம்ளர் உளுந்து போட்டிங்கன்னா 4 டம்ளர் இட்லி அரிசி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இதை ஒரு 2-3 ஹவர்ஸ் நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கு மேலே ஊற விடாதீங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்காது, சத்தெல்லாம் தண்ணியிலே போயிடும். இது நெக்ஸ்ட் டே நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறோம். ஸோ காலையிலே தலை குளிச்சுட்டு சன் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தார். அவராக சாப்பிட்டுட்டு இருந்தார். ஸோ அதனால் எனக்கு கிளம்புற வேலை மட்டும்தான். நானும் தலை குளிச்சுட்டு காய வச்சு கிளம்பிட்டேன். அவுட்ஃபிட் தான். ஸோ இது தீபாவளிக்கு வாங்கினது இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அதாவது புது வீடு கட்டியிருந்தாங்க. அதனால் ரிலேஷன் வீட்டுக்கு போகிறதா இருந்துச்சு. அதனால் சரி ஏதாவது 2 மணி ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு எடுத்து வச்சேன். இந்த வேஃபர் பிஸ்கட் இருந்துச்சு. அப்புறம் கடலை மிட்டாய் இருந்தது. இது ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் கடலை மிட்டாய் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது நல்லா ஸ்நாக்ஸாக இருந்துச்சு. அதனால் அதையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 2 வாட்டர் நிறைய தண்ணி எடுத்துக்குவேன். தண்ணி கண்டிப்பாக எடுத்துக்குவோம். ஏன்னா எப்பயுமே காரில் போகிறப்போ தண்ணி வாட்டர் பாட்டில் இல்லாமல் எடுத்துக்க மாட்டோம். ஸோ ஹஸ்பண்ட் பூ வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஹேர் பின்ல அதனால் இந்த டிக்டாக் கிளிப் இருக்குல்ல, அதை வச்சு மேனேஜ் பண்ணி பூ வச்சிட்டேன் தலையில். சிம்பிளாக தான் இன்றைக்கி சுடி தான் போட்டிருந்தேன். சாரீ கட்டலான்னு நினச்சேன். பட் சாரீ கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அவசரமாக பண்ண முடியாது. ஸோ அதனால் சிம்பிளாக சுடியிலே போயிடலாம். எனக்கு சுடி மட்டும்தான் கம்ஃபர்ட்டான ட்ரெஸ்ஸு. ஸோ அதனால் சுடியே போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் காலனியை விட்டு வெளியில் வந்தாச்சு. ஒரு 1 hour ட்ராவல் இருக்க மாதிரி போனோம். ஸோ அதனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனால் ஆக்சுவலாக காலையில் எழுந்திரிச்சதே லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஹஸ்பண்ட்க்கு வேறு நல்லா கண் வலிச்சுக்கிட்டே இருந்ததுன்னாங்க. எனக்கும் லைட்டாக கண் வலிச்ச மாதிரி இருந்துச்சு. 2 பேத்துக்கும் ஒரு வேளை ஏதாவது இதாகிடுச்சோ, இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சோன்னு நினச்சோம். ஆனால் ஹஸ்பண்ட்க்கு தான் ரொம்ப பெயின் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் காலையில் சடனாக படுத்திருந்தாங்க. அப்புறம் நான் முழிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் படுத்தாச்சு. அப்புறம் ஒரு 1/2 hour கழித்து தான் இங்கே எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் தான் கிளம்ப ஆரம்பித்தோம். ட்ரெயின் பாருங்களேன், அழகாக இருக்குல்ல ட்ரெயினு. ஸோ ட்ரெயின் பிடிக்கும், ரொம்பலாம் பிடிக்காது. எனக்கு ட்ரெயின் ட்ராவல் ஒத்துக்காது, ரொம்ப பயப்படுவேன். அதுக்கு பஸ் ட்ராவலே ஏதோ பெஸ்ட்டுன்னு நினைப்பேன். ட்ரெயின் நல்லா தான் இருக்கும், கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு என்னமோ பஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம். நான் ட்ரெயின் ட்ராவல் அதிகமாக பண்ணதில்லை. ஒரு சில
நிறைய இடம் ட்ராவல் பண்ணியிருந்தால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். பழகியிருந்தால் தான் வந்து அது எப்படின்னு தெரியும். ஸோ நாங்கள் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்தாச்சு. வீடு தான் இப்போ புது வீடு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப செலவு பண்ணி கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்கல்ல. வீடு கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து வீடு கட்டணும்னா நிறைய விஷயங்கள் பார்த்து தான் பண்ணியிருப்பாங்க. செலவாயிருக்கும் கண்டிப்பாக. அப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கணும். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. பட் நல்லா இருந்தது, வீடு நல்லா இருந்தது, சிம்பிளாக தான் அழகாக இருந்துச்சு பார்க்க. ஸோ பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வெளியில் உட்காந்துருந்தோம். ஸோ நாங்கள் வந்து காலையில் சாப்பாடு வந்து வீட்லேயே சாப்பிட்டுட்டு போயிட்டோம். மத்தியானத்துக்கு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். செஞ்சிட்ருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்துட்ருந்தோம். ஸோ எல்லா காய்கறி எல்லாம் கட் பண்ணி நீட்டாக இது பண்ணிகிட்ருந்தாங்க. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே கதவெல்லாம் திறந்து விட்டுட்டு ஜன்னல்லாம் திறந்து விட்டால் தான் வந்து காற்று வர மாதிரி இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஏன்னா வெளியில் அந்த டைம் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் வெயில் எப்படி அடிக்குது பாருங்கள். ஸோ அந்த வெயில் அதனால வந்து அந்த வெக்கம் வந்து இதாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுறதுனால கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி பாருங்க பூ வந்து ஒரு 5 பூ பூத்திருந்தது இன்றைக்கி. நல்லா இருந்துச்சு பூ பார்க்க. இந்த வெயிலில் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து சன் வந்து கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்குறேன்னாரு. அவர்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க வந்தோடனே. அதுக்கப்புறம் 2 பேர்த்தையும் சமாளிச்சுட்டு கொஞ்ச நேரம் வீடை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். வீடு கொஞ்சம் ஒரு மாதிரி கச்சன்னு இருந்தனால வந்து எல்லாத்தையும் வந்து நீட்டாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த ஜூஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அங்கே வந்து குடிக்கல. ஏன்னா வந்து அப்புறம் சாப்பிட மாட்டான் பையன். அதனால் வந்து ஜூஸ் வீட்டுக்கு வந்து குடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்டு. ஒரு 2-3 மாம்பழம் இருந்துச்சு. ஸோ அது வந்து நல்லா பழுக்காமல் இருந்துச்சு. நல்லா பழுத்துருந்துன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்துட்ருந்தோம். அதனால் மாம்பழம் சாப்பிடல. ஸோ மாம்பழம் வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதை குட்டியே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க. எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்க மாம்பழம் குட்டி சாப்பிட்றது. நிறையா பேர் சாப்பிட்ருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். மாம்பழம் வந்து தயிர் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிடுவாங்க. பட் எனக்கு வந்து மாம்பழம் வந்து சும்மா சாப்பிட்டா தான் பிடிக்கும், வெறுதாக சாப்பிட்றது தான் பிடிக்கும். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா காஃபி டைமு. ஸோ வந்து காஃபி குடித்தேன். கொஞ்சோண்டு காஃபி குடிச்சு பார்த்தேன், ரொம்ப சூடாக இருந்துச்சா. அதனால் வந்து பேசாமல் ஜூஸ் குடிச்சிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் ஜூஸை தான் எடுத்து குடித்தேன். காஃபி கொஞ்சோண்டு குடிச்சு பார்த்தேன், ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப வேகிற மாதிரி இருந்தோன்னே ஜூஸை எடுத்து குடிக்க ஆரம்பித்தேன். சன்னு உட்காந்து ஃபோன் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தார். நான் கொஞ்ச நேரம் வந்து டிவியை போட்டேன். 2 பேரும் உட்காந்து டிவி, ஒருத்தர் ஃபோனு. என்டர்டெயின்மெண்ட்டு இதை விட்டால் வேறு என்ன என்டர்டெயின்மெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து 2 பேரும் உட்காந்து பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போய் தூங்க ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கப்புறம். ஸோ இப்படி தான் உட்காந்து பார்த்துட்ருப்பேன். இந்த சின்சான்லாம் பார்க்குறப்போ வந்து ரொம்ப சீரியஸாக பார்த்துட்ருப்பேன். என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் சின்சான்லாம் பார்க்குறப்போ. அதனால் அப்படியே தான் பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் 2 பேரும் போய் படுத்து ஃப்ளாட் ஆயாச்சு. கொஞ்ச நேரம் கழித்து தான் அப்புறம் எந்திரிச்சோம் 2 பேரும். ஏன்னா வந்தோடனே இப்போ இதுதானே பண்ணிகிட்ருந்தோம். அதனால் வந்து அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்துட்டு நைட்டுக்கு வந்து இப்போமே பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் வேறு வந்து வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து என்வி எதுவுமே எடுக்கலை. ஸோ அதனால் வந்து தக்காளி தொக்கே பண்ணிடலாம் அப்படின்ட்டு தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு தான் எடுத்திருக்கேன். ரெசிபி பார்க்கலாமா வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். தக்காளி தொக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து சப்பாத்திக்கு வச்சுக்கலாம். அதை வந்து சாதத்தில் போட்டு கிளறினோன்னா தக்காளி சாதம் மாட்டம் இருக்கும் டேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் வந்து தோசைக்கு வச்சுக்கலாம், இட்லிக்கு வச்சுக்கலாம். அப்புறம் வந்து தக்காளி சாதத்துக்கு இந்த இதுக்கு லெமன் ரைஸ்க்கு அதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வாங்க பார்ப்போம். கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் வந்து அதிகமாகவே ஊற்றிக்கோங்க, ஒரு 3 ஸ்பூனாவது ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு போட்டு தாளிச்சிட்டு
கருவேப்பிலை போட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து 4-5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பூண்டு வேணுமோ போட்டுக்கலாம். ஒரு 6-7 பூண்டு போடலானாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம் போட்டால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இதுக்கு நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸாட்ட நறுக்கியிருக்கேன், ஸ்லைஸாக நறுக்கியிருக்கேன். ஸோ அது போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஆனியன் வந்து வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 வெங்காயம் போட்டிருக்கேன். 2 வெங்காயத்துக்கு வந்து 4 தக்காளி போட்டிருக்கேன். சின்ன பழம் தக்காளி 4 தக்காளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து குழம்பு பொடி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன்னா வந்து ரொம்ப தண்ணியாட்ட போயிடும், அப்புறம் குழம்பாட்ட போயிடும், தொக்காட்ட வராது. ஸோ அதனால் நான் ஏற்கனவே வந்து கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாகவே ஊற்றின மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணி ஊற்றிட்டு, ஆனால் இந்த டிஷ் பண்ணுறப்போ நம்ம வந்து மூடி வச்சு தான் பண்ணணும், இல்லைன்னா தெறிக்கும். அடிக்கடி வந்து திறந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும். அது நல்ல ஒரு 4-5 டைமாவது வந்து கண்டினியூஸாக பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ இதுதான் டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள் செஞ்சு. ஸோ இதை வந்து இப்போமே பண்ணிட்டேன். அதனால எனக்கு வந்து வேறு ஒர்க் இல்லை, எல்லா ஒர்க்கையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் டீ போட்டு குடிச்சாச்சு. ஸோ இந்த டே இப்படி தான் எனக்கு போகுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை வீடியோஸ்.